இந்த பத்மினி கடைக்கு பக்கம் போனேன். வடை காலையிலங்காட்டியும் சூடாக போட்டுக்கிட்டு இருந்தாங்க. வர வழியில சரி டீ குடிச்சுப்புட்டு வாங்கிட்டு வந்தேன். நீங்கெல்லாம் வேலை பார்த்துட்டு கிடக்குறீங்களே, இந்த ஆளுக்கு 2 வடையை எடுத்து குடிச்சு சாப்பிட்டுக்கிட்டே வேலை பார்க்கட்டும். 3 பேரும் அதிசயமா சேர்ந்தாப்புல வந்துக்கிறீங்க. ஆமாக்கா, இன்னைக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை லீவு கிடக்கு பார்த்துக்கிடுங்க. சரி, அண்ணன் தான் வீட்டு பக்கமே வரமாட்டீங்க, ரொம்ப நாள் ஆகி போச்சு. வேலை வேலை எல்லாத்துக்கும் ஆஃபீஸு வேலை கிடக்குதான். சரி வந்துட்டு போங்கன்னு கையோட கூப்பிட்டுக்கிட்டே வந்தார். சரி, அவர் பேச்சா மறுக்க முடியல. அதான் நானும் அப்படியே வந்தேன். நெட்ட வழி பார்த்தா இங்கே தான் கிடக்கா. ஏங்க, நான் எப்பவும் அக்கா கூட்டல தான் பண்ணி உங்களுக்கு தெரியாதா? அதை தாண்டி நானும் சொன்னேன். அது சரி. இவரு மாடசாமின்னு எப்ப பாரு தோட்ட வேலை கிடக்கும்பா அப்படியே. ஆமாம்மா, வேலை கிடக்குதான். வேலைன்னுட்டே இருக்கிறீங்களா? வீட்டுக்கு ஒரு எட்டு வந்துட்டு போங்க. ரொம்ப நாள் ஆயிட்டுன்னு கூப்பிட்டு அப்படி பக்கத்து வீட்டு தான் ஒருத்தருக்கு பார்த்துக்க முடியலல்ல. அதான் சரின்ட்டு வந்தேன். சரி, வளன்னு பேச்சிட்டே கிடக்காம ஆளுக்கு 2 வடையை எடுத்து கொடு, ஆறுது பாரு. அப்புறம் இன்னைக்கு எல்லாத்துக்கும் நம்ம வீட்டுலயே சேர்த்து சமைச்சு கொடு. எல்லாம் இங்கேயே சாப்பிட்டோம். ஓ சூப்பர் சூப்பர். அப்ப இன்னைக்கு நம்ம 10 மணி அக்கா வீட்டிலேயே சாப்பாடு தான். ஐயோ, உங்களுக்கு என்ன சேர்றோமோ, நாங்கள் போய் வீட்லயே சாப்பிட்டுக்கிடுறோம். ஆமாண்ணே, எங்கள் வீட்லேயும் சாப்பாடு செஞ்சுருப்பாங்க பார்த்துக்கிடுங்க. காலையிலேயே கறி எடுத்து கொடுத்துட்டு தான் வந்தேன். அதெல்லாம் முடியாது, இன்னைக்கு நம்ம வீட்டில் தான் எல்லாத்துக்கும் சாப்பாடு. ஆமாம் சொல்லிட்டேன். பத்மினி, என்ன சமையல் தடப்புடலாம் ரெடி பண்ணு. என்னது அது ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிற? எங்க அந்த சுண்டைக்காய் அன்னைக்கு தோட்டத்துக்கு போகல செடியில கிடந்துச்சு பார்த்துக்கிடுங்க, பிச்சுக்கிட்டு வந்தேன். அதை தான் புளி குழம்பா ஊற்றி அப்படியே வச்சு விடலான்னு ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். டபுளுங்களும் வந்தாங்க. சரி, ஆளுக்கு ஒரு வேலையை சேர்ந்து பண்ணிட்டு இருக்கிறோம். பெசாமட்டிக்கு போய் 2 கிலோ ஆட்டுக்கறி எடுத்துட்டு வந்துருங்களேன், நான் செஞ்சு போடலாம். ஐயோ வேண்டாம்மா, எனக்கு சுண்டைக்காய் குழம்பே பிடிக்கும். அதையே வைங்க, சாப்பிட்றோம். அண்ணன் சொல்ற அப்படி தட்ட முடியல, அதனால தான் வீட்டுலயே கறி எடுத்து கொடுத்துட்டு வந்துக்கிறோம்மா. நீ சுண்டக்காய் குழம்பையே வை, புளி ஊற்றி வச்சா அம்புட்டு ருசியா இருக்குமே. ஆமாக்கா, கறி எல்லாம் வேண்டாம், நீங்க இதையே வைங்க, நாங்க சாப்பிடுதோம். சரி, அவங்க தான் சொல்றாங்கல்ல, இதையே சட்டுப்புட்டுன்னா ஆளுக்கு 2 வேலையை ரெடி பண்ணுங்க பார்க்கலாம். சரி சரிங்க. சரி, அதுக்கு முன்ன இருந்தாங்க ஆளுக்கு 2 வடையை சாப்பிட்டுட்டு வேலையை ஆரம்பிங்க. எடுத்துக்கங்கடி, ஆளுக்கு 2. உங்களுக்கு எடுத்து தரமா? நம்ம வீட்டுல எடுத்து சாப்பிடறதுக்கு என்ன? சரிக்கா, நாங்க எடுத்துக்கிடுறோம். நாங்க நம்ம வீட்டுல சாப்பிடறதுக்கு எங்களுக்கு என்ன வெக்கம்? சரிண்ணே, நாம போய் அப்படி வெளியே மரத்தடியில உட்காரலாம். உள்ள ஒரே வெக்கையா இருக்கு. சரிப்பா, வாங்க போவோம். எம்மா பத்மினி, சமையலை ரெடி பண்ணிட்டு ஒரு சத்தம் போடு வாரோம். சரிங்க. என்ன 10 மணி? அண்ணன் கூட்டாளிங்க எல்லாம் வெளியே மரத்தடியில உட்காந்துட்டு நியாயம் பேசிட்டு இருக்கிறாங்க. நீங்க எல்லாரும் இங்க எல்லாம் என்னென்னத்தையும் உட்காந்து நறுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆமா கிட்ட இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பார்த்துக்க. சரி, அவங்க எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆயிட்டு, சரி இங்கே சாப்பாடு ரெடி பண்ணிட்டு எல்லாத்துக்குன்னு சொன்னாங்க. அதான் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு கவிச்சு கறி எடுத்து புழங்கிறத விட்டுட்டு காய்கறியை உட்காந்து கட் பண்ணிட்டு கிடக்குறீங்க. அதைத்தான் சொன்னேன் அந்த மனுஷங்கிட்ட. எல்லாம் அவங்க கூட்டாளிங்க எல்லாம், அந்த தம்பி, அந்த அந்த அண்ணன் எல்லாம் ஆனால் இந்த குழம்பே வைங்க, எங்கள் வீட்லேயும் கறி குழம்பு தான் மதியானத்துக்கு போய் அப்புறம் வேஸ்ட்டாக போயிடும் சாப்பிட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னா தான் இதையே ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படியா? சரி சரி. மடிச்சுட்டா நீயும் உட்காரு, செஞ்சு சாப்பிட்டுட்டு போகலாம். அது இல்லை 10 மணி, நானும் செஞ்சு சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். கோழி ஒன்று தெரிஞ்சிச்சுல்ல சாவலே, அதை பிடிச்சி அறுத்து நானும் காய்ச்சி நேரத்தோடு சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். சரி, வெளியே என்னமோ உக்காந்துட்டு இருக்கிறாங்க, என்னென்னு பார்த்துட்டு போகலான்னு வந்து எனக்கு வீட்டில் வேலை கிடக்கு. இந்த பிள்ளைங்க துணிமணியெல்லாம் கழட்டி போடுறது அப்படியே கிடக்க, போய் துவைச்சி அழைச்சி போடணும். அப்புறம் வெயில் ஏறி போச்சுன்னா ஒன்றும் வேலை செய்ய முடியல. ஏடிச்சிட்டா உங்கள் பிள்ளைங்க தான் பெருச்சாக்குறாங்களா? அவங்களே துணிமணியெல்லாம் துவைச்சி அழைச்சிக்கிட மாட்டாங்களா? அவங்க என்னதான் துவைக்கிறாங்க, துவைச்சா அழுக்கும் போகாது, ஒன்றும் போகாது. பார்த்துட்டு நானே துவைச்சி போட்டுறது. அப்படியே பார்த்தா அப்புறம் எப்போதான் அவங்க கற்றுக்கிடுறது? அது எப்படியே கற்றுக்கிட்டும் இல்லை, அவங்க மாமியாக்கிட்ட போய் 2 இடி வாங்கினா கற்றுக்கிறாங்க. அதுவும் சரிதான். சரி, நீங்கள் பாருங்கள், இப்பயே மணி 11 கிட்ட ஆக போகுது. எப்போ நான் சமைக்கிறது? அப்புறம் நாயும் பேச்சுக்கிட்டு இருந்தால் நீங்கள் வேலையை பாருங்கள், நானும் வாரேன்.